இப்பல்லாம் இந்த விஷயம் அடிக்கடி மனசுல வந்து வந்து போயிட்டே இருக்கு. இந்த விஷயம் 42ல இருந்து ஒரு 50 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு போகும். நம்ம ரிட்டயர்மெண்ட் எப்படி ஆக போகுது? என்கிட்ட எதுவுமே சேவிங் இல்லையே, என்ன பண்றது? ரிட்டயர்மெண்ட் நம்மளால வாங்க முடியுமா? அப்படின்னு எப்பவுமே யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நான் இங்க உங்களை ஜட்ஜ் பண்ண வரல. ஏன் 25 வயசுலயே நீங்க சேவ் பண்ணல அப்படின்னு கேட்க வரல. லைஃப் இப்படிதான் போச்சுன்னு எனக்கு தெரியும். கல்யாண செலவு, இஎம்ஐ, மந்த்லி டு மந்த்லி, பேரண்ட்ஸோட மெடிக்கல் பில்லு, கிட்ஸோட ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் எல்லாத்தையுமே நீங்க போராடி ஜெயிச்சீங்க. தனியா நின்னு சமாளிச்சீங்க. நீங்க எதுவும் வீண் செலவு செய்யல. ராஜன் பாத்தீங்கன்னா அவருக்கு இப்ப 44 வயசு ஆகுது. நல்ல வேலையில தான் இருக்காரு. நல்ல ஃபேமிலி, ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா ஒரு நாள் நைட்டு அவரோட பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணி பார்த்தாரு. ஸ்கிரீன்ல ஒரு சின்ன நம்பர் தெரிஞ்சிச்சு. அவரோட கண்ணுல இருந்து தண்ணியே வந்துருச்சுங்க. 30 வயசுல கல்யாணம், கடன் வாங்கி தான் பண்ணாரு. 32 வயசுல வீடு வாங்கினாரு. மாசமான 22,000 ரூபாய் இஎம்ஐக்கே போடும். 12 வருஷமா அதை கட்டிட்டு இருந்தாரு. அவரோட 38வது வயசுல அப்பாவுக்கு ஹார்ட் இஷ்யூ வந்துடுச்சு. ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ண வேண்டிய வேலை. 40 வயசுல அம்மாவுக்கு ஆபரேஷன், திரும்பவும் மெடிக்கல் பில். 42 வயசுல தான் லோன் இப்ப க்ளோஸ் ஆச்சு வீட்டோடது. இப்பதான் அவரால் சுவாசிக்கவே முடியுது சுதந்திரமா. ஆனா சேவிங்னு கேட்டீங்கன்னா ஜீரோ. இது ராஜனோட ஸ்டோரி மட்டும் இல்ல. இங்க இருக்க பல பேர் 42 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கவங்களோட ஸ்டோரி இதுதான். ஆனா ராஜனுக்கு தெரியாத இடத்துல அவருக்கு நிறைய சேர்த்து வச்சிருந்தாரு, அவருக்கு தெரியாமையே. ராஜன் நினைச்சாரு அவர்கிட்ட ஒண்ணுமே இல்ல அப்படின்னு. உண்மையிலே அவரே நினைக்காத இடத்துல வெல்த்த பில்ட் பண்ணி வச்சிருந்தாரு. அவரு வருஷம் வருஷம் பிஎஃப் போட்டுட்டே இருந்தாரு. ஒரு 20 வருஷம். அவருக்கே மறந்து போச்சு. இந்த பிஎஃப் அமௌண்ட் அவர் செக் பண்ணி பார்த்தாருன்னா 8.5 lakhs அவர் கையில இருக்கு. அவருக்கே அவரால் நம்ப முடியல. கிராஜுவிட்டி 20 வருஷம் ஒர்க் பண்றவங்களுக்கு அந்த கம்பெனி கொடுக்கும். அவர் போய் கம்பெனில கேட்டபோது அவருக்கு 3 லட்சத்துக்கு மேல கிடைக்கும்னு சொன்னாங்க. வீடோட லோன் இப்பதான் முடிஞ்சிச்சு. அதோட மார்க்கெட் வேல்யூ கேட்டீங்கன்னா 42 லட்சம். அந்த 42 லட்சமும் அவரோடது. யாருக்கும் கட்ட தேவையில்ல. மெயினா பேங்க்குக்கு கொடுக்க தேவையில்ல. கோல்டு இப்போ அப்பன்னு அவங்க ஒய்ஃபுக்கு இங்கங்கன்னு வாங்கி கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 7 லட்சம் ரூபாய் வருது. இந்த 7 லட்சம் ரூபாய் அவரு வீட்லயே தான் இருந்தது. ராஜன் முதல்ல என்ன நினைச்சாரு, அவர்கிட்ட எதுவுமே பணம் இல்லை, எதுவுமே சேர்த்து வைக்கலன்னு நினைச்சாரு. இப்ப செல்ஃப் ஆடிட் பண்ணதுனால அவர்கிட்ட ஒரு 60 லட்சம் ரூபாய் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அவருக்கு கொஞ்சம் நிம்மதி வந்துச்சு. உங்ககிட்டயும் அதே மாதிரி இருக்கும். இன்னைக்கே உங்க பிஎஃப் பேலன்ஸ் செக் பண்ணி பாருங்க. நீங்களே சர்ப்ரைஸ் ஆவீங்க. ஆனஸ்டா சொல்லணும்னா 25 வயசுல ஸ்டார்ட் பண்றவங்களோட நீங்க பஹைண்டா தான் இருக்கீங்க. ரொம்ப பின்னாடி தான் இருக்கீங்க. இது உண்மைதான். அதை நான் ஹைட் பண்ண மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். ஆனா கேம் இன்னும் ஓவர் இல்ல. கேம் விளையாடிட்டு தான் இருக்கீங்க. நீங்க என்ன கேம்குள்ள தான் இருக்கீங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும், அவ்வளவுதான். அவங்க ஸ்லோவா போனாங்க, நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா போகணும். அவங்க ஸ்மால் அமௌண்ட்டை போட்டு ஆரம்பிச்சாங்க, நம்ம ஜாஸ்தி போட வேண்டி இருக்கும். உங்களுக்கு இன்னும் 15ல இருந்து 20 வருஷம் டைம் இருக்கு. அது போதும். ஆனா நம்ம இப்பவே ஸ்டார்ட் பண்ணணும். ராஜன் 4 டிசிஷனை உடனடியா எடுத்தாரு. சிம்பிள் டிசிஷன் தான், பட் yet பவர்ஃபுல். ஃபர்ஸ்ட் அவரோட மார்ட்கேஜ் க்ளோஸ் ஆன முதல் மாசமே அவரோட 22,000 ரூபாவை டைரக்டா சிப்புக்கு ரீடைரக்ட் பண்ணிட்டாரு. சேம் அமௌண்ட் தான். லைஃப் ஸ்டைல் அவர் எதுவும் அப்கிரேட் பண்ணல. எக்ஸ்ட்ரா சாக்ரிஃபைஸ் எதுவுமே பண்ணல. சேம் அமௌண்ட் பட் டிஃபரெண்ட் டைரக்ஷன். பணம் வளர ஆரம்பிச்சது. செகண்ட், ஹெச்ஆர் கிட்ட போய் கேட்டாரு, பிபிஎஃப் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? ஒரே ஒரு ஃபார்ம் தான் ஹெச்ஆர் கொடுத்தாரு. 5 நிமிஷம் வேலை. எக்ஸ்ட்ரா பிஎஃப் எவ்ரி மந்த், கேரண்டீட் ரிட்டர்ன். பணம் கவர்மெண்ட் கிட்ட போறதுனால சேஃப்டி ஜாஸ்தி. மார்க்கெட் பிளக்சுவேஷன் பத்தி கவலைப்படவே தேவையில்லை. மூணாவதா ஃபேமிலி ஃப்ளோட்டர் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்தாரு. ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் பில்ஸ் வந்தா நம்மளோட பிளான் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிடும். இன்சூரன்ஸ் தான் அதை ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால அதை கண்டிப்பா எடுத்தே ஆகணும். நாலாவதா மகனை கூப்பிட்டு பேசினாரு. தம்பி, நம்ம கிட்ட இவ்வளவுதான் பணம் இருக்கு. நம்ம ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணாதான் சர்வை பண்ண முடியும்னு. மகனுக்கு புரிஞ்சிச்சு. அப்பாவோட பிரஷர் தெரிஞ்சிச்சு. டீமா ஒர்க் பண்ணாங்க. ராஜனுக்கு இப்போ 60 வயசு. 15 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. ராஜன் இப்போ ரிட்டையர்டும் ஆயிட்டாரு. பணக்காரெல்லாம் ஆகல. பெரிய பர்ஃபெக்ஷன் எல்லாம் இல்ல. ஆனா இண்டிபெண்டா இருக்காரு. அவருக்கு மனைவிக்கும் தேவையான பணம் அவர் கையில இருக்கு. நிம்மதியா இருக்காரு. மகன் கிட்ட கேட்கல, யாருக்கிட்டையும் கடன் வாங்கல. கால்ல தானே நிக்கிறாரு. சொந்தமா நிக்கிறாரு. யாரிடமோ கையேந்தல. அந்த கௌரவம், அந்த டிக்னிட்டி எல்லாமே அந்த 44 வயசுல எடுத்து அந்த 4 டிசிஷன்ல இருந்து வந்தது. இந்த ஃபைனான்ஸ் வேர்ல்டுல இல்ல இந்த ஃபைனான்ஸ் எஜுகேஷன்ல எல்லாருமே 25 வயசு இருக்கவங்க கிட்ட மட்டும் தான் பேசுவாங்க. 40 வயசுல லைஃப கேரி பண்றவங்க கிட்ட யாரும் பேச மாட்டாங்க. உங்ககிட்ட சேவிங் இல்லாம போனது உங்களோட வீக்னஸ் இல்ல. நீங்க லைஃப்ல தோக்கல. லைஃபோட ஃபுல் வெயிட்ட நீங்க தான் கேரி பண்ணீங்க. தனியாளா நில்லீங்க. தனியாளா லைஃப ஜெயிச்சீங்க. இப்ப தெரிஞ்சுக்கங்க. இப்ப கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாம். லோன் க்ளோஸ் ஆன மந்த்ல இருந்து சிப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. பிபிஎஃப் ஹெச்ஆர் கிட்ட பேசி இன்க்ரீஸ் பண்ணுங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் செக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி கிட்ட ஹானஸ்டா பேசுங்க. 60 வயசுல சொந்த கால்ல நிக்கணும். அந்த கௌரவம், அந்த சுயமரியாதை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றதுல இருக்கு. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு யாரோட முகம் கண்ணுல போச்சோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் அதிகமா பேசலாம். வணக்கம்.